இன்னுமே நிறைய பிசினஸ் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு அவங்க கேம்பெயின்ல ஃபோக்கஸ் பண்ற அளவுக்கு லேண்டிங் பேஜ்ல பண்றது இல்ல. இந்த விஷயத்தை நிறைய பேர் ஓப்பனாவும் பேச மாட்டாங்க. எல்லாரும் ப்ராப்பரா டார்கெட் பண்ணுங்க, நல்ல கிரியேட்டிவ் சூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா லேண்டிங் பேஜ் ப்ராப்பரா இல்லனா நீங்க எவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளவு பிளான் போட்டு ஆட் ரன் பண்ணாலும் உங்களுக்கு குவாலிட்டியான கன்வர்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். ஸோ இந்த வீடியோல ஒரு கேம்பெயினை ரன் பண்றதுக்கு முன்னாடி லேண்டிங் பேஜ்ல நான் என்னென்ன விஷயங்களை சரி பண்ணி செக் பண்ணுவேன்னு கிளியரா சொல்றேன். Hi guys, this is day 16 of documenting my freelancing journey. நம்ம வச்சிருக்க லேண்டிங் பேஜ் நம்ம கஸ்டமருக்கு வித்தின் 5 to 7 செகண்டுக்குள்ள நம்ம என்ன பிசினஸ் பண்றோம்னு புரியலனா நம்ம ஆல்ரெடி 50% ஆஃப் கஸ்டமர்ஸை லாஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ நம்ம லேண்டிங் பேஜை கஸ்டமர்ஸுக்கு ஈஸியா புரியுற மாதிரி ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு லீட் அதை கன்வெர்ட் ஆகணும்னா நம்ம ரைட் பீப்புளை டார்கெட் பண்ணிட்டா மட்டும் போதாது. அவங்க நம்ம கிட்ட பிசினஸ் பண்றதுக்கு ஒரு வேலிட் ரீசன் வேணும். அதுக்கு நம்ம பிசினஸோட ரிவ்யூ, கிளையன்ட் டெஸ்டிமோனியல்ஸ், சோசியல் ப்ரூஃப் இதெல்லாம் இருக்கணும் நம்ம லேண்டிங் பேஜ்ல. ஃபைனலா நான் பர்சனலா நிறைய பிசினஸ்ல பாக்குறேன், அவங்க லேண்டிங் பேஜ்ல ஏகப்பட்ட கண்டென்ட் கொடுத்து பாக்குற ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. நீங்க ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாருங்க, பேராகிராஃபா கண்டென்ட் இருந்தா நீங்க அதெல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்களான்னு. ஸோ லேண்டிங் பேஜ்ல நம்ம கஸ்டமரை நம்ம என்ன பண்ண வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான கண்டென்ட் சிம்பிளா புரியுற மாதிரி கொடுத்தாலே போதும். ஸோ இந்த எக்ஸல்ல ஒரு லேண்டிங் பேஜ்ல என்னென்ன விஷயம் ஆட் பண்ணணும் அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அது வேணும்னா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல சேல்ஸ் பேஜ்னு டைப் பண்ணுங்க, நானே உங்களுக்கு பர்சனலா ஷேர் பண்றேன். தேங்க்யூ.